குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் 90 விழுக்காடு உறவினர்கள் குடும்ப நண்பர்களால் அரங்கேறுவதாக புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி தகவலை அளிக்கின்றன. இதனால் குழந்தைகளை பாதுகாக்க பாக்சோ எனும் கடுமையான சட்டம் கடந்த 2012இல் அமல்படுத்தப்பட்டது. குழந்தைகளை தொடாமல் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டால் கூட 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் வகையில் பாக்சோ சட்டம் கடுமையாக்கப்பட்டது. இருப்பினும் தற்போது வெளியாகியுள்ள தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தில் கைது செய்யப்படும் குற்றவாளிகளில் 10 விழுக்காட்டினர் மட்டுமே தண்டனை பெறுவது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் பாக்சோ சட்டத்தின் கீழ் கடந்த 2014ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட 1065 வழக்குகளில் 1158 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் 65 பேர் மட்டுமே தண்டனை பெற்றுள்ளனர். 2015ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 1544 வழக்குகளில் 1869 பேர் கைது செய்யப்பட்டு வெறும் 143 பேர் மட்டுமே தண்டனை பெற்றுள்ளனர். இதுவே 2016இல் பதிவான 1583 வழக்குகளில் கைதான 1866 பேரில் 214 பேர் மட்டுமே தண்டனை பெற்றுள்ளனர் என்கிறது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரம். தமிழகத்தில் குழந்தைகளை பாதுகாக்க சட்டம் கடுமையானதாக இருந்தும் குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான காரணம் குறித்து ஆலோசிக்க குழந்தை உரிமைகள் தொடர்பான அரசு அமைப்புகள், தன்னார்வலர்கள் ஒன்று கூடி சென்னையில் அவசர ஆலோசனை நடத்தி அனைத்து அமைப்புகளும் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளனர். எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 10 மில்லியன் சில்ட்ரனை வந்து ரீச் பண்ணணும். இந்த கேம்பெயின், இந்த அபியூஸ் பற்றி அவங்களுக்கு அவேர்னஸை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தான் எங்களுடைய ஒரு டார்கெட்டாக இருக்குது. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 42 விழுக்காடு குழந்தைகள் தான். இதில் 20 விழுக்காடு குழந்தைகள் உடல் அளவில் வளர்ச்சியடைவதற்கு முன்பே பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுவதாக யுனிசெஃப் அமைப்பின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பாலியல் வன்முறைக்குள்ளாகும் குழந்தையின் வளர்ச்சியில் பாதிப்பு என கருத்தில் கொள்ளாமல் அது எதிர்கால நாட்டின் வளர்ச்சியின் பாதிப்பு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கின்றன குழந்தை நல அமைப்புகள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வினோத்துடன் செய்தியாளர் சரவணகுமார்.